3 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க ஒரு கம்பெனில. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி. 3 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. 3 லட்சம் பேரும் ஒரு கருப்பா ஒரு பொட்டியை வந்து டேபிள்ல வச்சு டக்கு டக்கு டக்குன்னு தட்டுறாங்க. டெய்லி ஆபீஸ் போனீங்கன்னா ஒரு 10 ஃப்ளோர் இருக்கு. ஒரு ஃப்ளோர்லயே 1000 பேர் 2000 பேர் வேலை பண்றாங்க. ஒரு கருப்பு பொட்டி இருக்கு, எல்லாரும் தட்டிட்டே இருக்காங்க. பேசவே மாட்டேன்றாங்க. இவங்க தட்டுறது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க தட்டுறது என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. என்னங்க தட்டுறீங்கன்னா அது சாஃப்ட்வேர்ன்றாங்க. அது தட்டி எங்க சார் போகுதுன்னு கேட்டா அது அமெரிக்காவுக்கு போகுதுன்றாங்க. அமெரிக்காவுக்கு போகுதான். என்னவா போகுதுங்கன்னா நான் இதை தட்டுவேங்க, இதான் தெரியும். அவர் அதை தட்டுறாரு, அவருக்கு அதான் தெரியும். சரிங்க, ஃபைனலா இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஒரு டிஷர்ட் பண்றோம்னா யான் வாங்கி ஃபேப்ரிக்கா பண்ணி டிஷர்ட்டா பண்ணி வெளில ஒன்று போகுது இல்லையா? அந்த மாதிரி கண்ணுக்கும் தெரியாது. ஆனா கோடி கோடியா பணம் மட்டும் வருது. அதை ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறவர் வாங்குறாரு, அதுக்கு காசை கொடுக்குறாரு. இவங்க பேசுறது கூட கிடையாது, எல்லாமே இன்டர்நெட் மூலமா முடிச்சிடுறாங்க. குவார்டர் டு குவார்டர் பணம் வருது. ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டட் 3000 கோடி ப்ராஃபிட் எவ்ரி குவார்டர். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த மாதிரி கம்பெனிலாம் எப்படிங்க நடக்குது? இது கொஞ்சம் ஆச்சரியமா கூட இல்ல. ஒர்க் பண்ற ஒருத்தர் கூட ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு தெரியாது. ஆனா பொருள் வாங்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, எக்கச்சக்கமா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போய் வாங்குறோம். வேற எப்படி நடக்குது? அப்ப அந்த கட்டமைப்பை சரியாக பயன்படுத்தி ஜெயிச்சவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரங்க, டெக்னாலஜி கம்பெனிக்காரங்க. அப்ப நம்மளாம் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இல்லாத ஆட்கள்லாம் பயன்படுத்தல. அப்படி பயன்படுத்தி இன்னைக்கு அதெல்லாம் முடியாது சார், சாஃப்ட்வேர்ல பண்ண முடியும் சார், கார் மேனுஃபேக்சரிங்ல பண்ண முடியுமா? டாடா பண்ணிட்டாங்களே. டாடா ஹேரியர்னு ஒரு கார் பார்த்திருப்பீங்க, முழுவதும் பெண்கள் தான் அந்த கம்பெனில. 100% அந்த காரை வெளில கொண்டு வந்து பெண்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருக்கலாம். ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி வந்தாச்சு. ஹியூண்டாய் கம்பெனில போய் நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கூப்பிட்டாங்க, நான் பண்ணேன். அடுத்த கட்ட தலைவர்களுக்கு ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? 2030 ஹியூண்டாய் என்ன செய்யணும். எப்ப பேசுறாங்க? 2025. 5 வருடத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்னவா இருக்க போகுதுன்றது இப்ப பேச சொல்றாங்க. பேசுறது மட்டும் இல்ல, அதை பத்தின கருத்தாக்கம், அதை பத்தி புத்தாக்கம் எல்லாம் பேசி இப்படிதாங்க அப்படின்னு 5 வருடத்திற்கு முன்பாகவே ஊழியர்களுக்கு அவங்க மனசுல நம்ம என்னவா ஆக போறோம்னு சொல்ல முடியுது. நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால அடுத்த மாசம் என்னன்னே சொல்ல முடியாது. நான் பேசுறது சிறு குறு தொழில்கள். பெண்மணிகள் கொஞ்சம் மன்னிக்கும், நான் வியாபார ரீதியா நிறைய பேசிட்டே இருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். அப்போ மாற்றத்துக்கு நம்ம இன்னும் பெருசா தயாராகலன்றதுதான் விஷயம். இந்த ஆண்டர்பிரனர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஆங்கிலத்துல போட்டிருக்கேன், பிரேக் த்ரூ போட்டிருப்பேன், ஆஷ் கலர்ல இருக்கு பாருங்க மேல கட்டத்துல. அந்த பிரேக் த்ரூ 75% உங்க நேரம் எங்க செலவு பண்ணணும்னா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான சிந்தனைகளை தான் நீங்க சிந்தனை செயல் நோக்கி தான் நீங்க செலவு பண்ணணும். டே டு டே வேலையில செய்யவே கூடாது. இப்ப டே டு டே வேலை யாருங்க செய்யறது அப்படின்னா, அடுத்த கட்ட ஏ டீமை உருவாக்குவது தான் முதல் வேலை. ஏ டீம் அப்படின்னா அடுத்த கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லுவோம். அரசியலே அப்படித்தானே இருக்கு, முதல் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள். அப்ப 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்குவதுதான் இங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், தொழில் அதிபர்கள் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, அவங்க கிட்ட நம்ம கத்துக்கணும். தொழில் முனைவோர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன, நான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். இன்னும் ஒரு சின்ன டேட்டாவை கொடுக்குறேன், நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ உங்க கம்பெனியோட டர்ன் ஓவர் 1 கோடின்னு வச்சுக்கோங்க. 365 நாள்ல பிரிச்சிருவோம். 1 கோடி 365 நாள்ல பிரிச்சுட்டா ஒரு நாளைக்கு 28,000 ரூபாய். 28,000 ரூபாய் ஒரு நாளைக்கு உங்க கம்பெனியோட உங்களோட நேரம், அதோட மதிப்பு. இப்போ 28,000 ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு, கொடுத்து 360 நாள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி வந்துடும்.